நரகம். அத்தியாயம் 1. நரகம் என்னும் சத்தியம். நரகம் ஆவதென்ன? நரகம் என்பது நித்திய தண்டனைக்கு கடவுளால் தீர்ப்பிடப்பட்டவர்கள் சர்வேஸ்வரனை ஒருபோதும் காணாமல் அவ்வியாத அக்கினியில் பசாசுகளோடு நித்திய காலமும் எரிந்து கொண்டே இருக்கிற சகலவிதமான வேதனைகளும் நிறைந்த இடம் என்று ஞான உபதேச கோர்வை கூறுகிறது. பக்கம் 292. நரகம் வேதாகமத்தில் போதிக்கப்பட்ட சத்தியமாகவும் கத்தோலிக்க திருச்சபை பாரம்பரியமாக விசுவசித்து போதித்து வரும் சத்தியமாகவும் மனித புத்திக்கும் நியாயத்திற்கும் முழுவதும் ஒத்ததாகவும் இருக்கிறது. நரகம் உண்டென்பதும் அதன் தண்டனை நித்தியமானது என்பதும் எப்போதும் திருச்சபை விசுவசித்து வந்துள்ளது. நரகவாசிகளின் தண்டனைக்கு முடிவுண்டு என்று சொல்ல துணிந்தவர்களை கொன்ஸ்தாந்தினோப்புள் பட்டணத்து 2ஆம் பொதுச்சங்கம் திருச்சபை விலக்க தண்டனையை கொண்டு தண்டிக்கிறது. நரகம் என்பது சர்வ வல்லப சர்வேஸ்வரன் தம்மை எதிர்த்து பகைத்து விரோதிக்கும் துரோகிகளை தண்டிக்கும்படி ஏற்படுத்திய தண்டனையின் ஸ்தலம். வேத வாக்கியத்தின்படி சகல துன்பங்களும் குடியிருக்கும் இடம், இருள் அடர்ந்த சிறை கூடம், அக்கினி பெருங்கடல், நெருப்பு காலவாய், பயங்கரமுள்ள குகை, நன்மை ஒன்றும் இல்லாத சபிக்கப்பட்ட ஸ்தலம், பேய்கள் வாழும் சுடுகாடு என்று அச்சிஸ்டர் இஞ்ஞாசியாரின் தியான பிரசங்கங்களின் தொகுப்பு நூலாகிய மன்ரேசா கூறுகிறது. நரகத்தில் 2 வித முக்கியமான வேதனைகள் உண்டு. ஒன்று, சர்வேஸ்வரனை இழந்து போனதினால் ஆத்துமம் அனுபவிக்கும் இழப்பின் வேதனை. 2, ஐம்புலன்களின் வேதனை. இந்த அத்தியாயத்தில் சர்வேஸ்வரனை இழந்து போனதால் ஆத்துமம் அனுபவிக்கும் கொடிய இழப்பின் வேதனையை நாம் சற்று விரிவாக ஆராய்வோம். 1, சர்வேஸ்வரனை இழந்து போகும் வேதனை. சர்வேஸ்வரனை கண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை இழந்து போவதுதான் சபிக்கப்பட்டவர்கள் நரகத்தில் அனுபவிக்கும் சகல தண்டனைகளிலும் அதிக அகோரமான தண்டனையாக இருக்கிறது. மனித ஆன்மா சர்வேஸ்வரனால் உண்டாக்கப்படுகிறது. அது அவரிடமிருந்தே பிறக்கிறது. சர்வேஸ்வரனாகிய அந்த பெருங்கடலில் அது ஒரு துளியாக இருக்கிறது. மனித கருவோடு இணைக்கப்படும் வரை அது தன்னை படைத்தவரை முழுமையாக அறிந்திருக்கிறது. அவரே தன் இறுதி கதி என்பதையும் அது நன்றாக உணர்ந்திருக்கிறது. ஆனால் மனித கருவோடு அது இணைக்கப்படும் கணத்தில் ஜென்ம பாவத்தின் கொடூர நஞ்சு அதை தீண்டுவதால் அதுவரை தான் கொண்டிருந்த நித்திய நன்மையானவரை பற்றிய அறிவையும் காட்சியையும் ஆத்துமம் முழுமையாக இழந்து போகிறது. ஜென்ம பாவ தோஷங்களில் ஒன்றாகிய இருட்டடிக்கப்பட்ட அறிவு கடவுளை ஆத்துமம் மறந்து போகச் செய்கிறது. ஞான ஸ்நானத்தின் மூலம் இந்த ஜென்ம பாவம் ஆன்மாவில் இருந்து கழுவி அகற்றப்பட்ட பிறகும் ஜென்ம பாவ தோஷம் அதை விட்டு விலகாதிருப்பதால் சாதாரணமாக தொடக்கத்தில் தான் கொண்டிருந்த கடவுளை பற்றிய துலக்கமான அறிவை ஆத்துமமானது உடலை விட்டு பிரியும் வரை மீண்டும் பெற்றுக்கொள்வதில்லை. இதற்கு விதிவிலக்குகளும் உண்டு. ஒரு ஆத்துமம் எந்த அளவுக்கு சர்வேஸ்வரனை அறிந்து நேசித்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை நெருங்கி செல்லுகிறதோ அந்த அளவுக்கு அது கடவுளை அதிகமாக ஞாபகப்படுகிறது. கடவுளின் கண நேர கடந்து போகிற ஒரு காட்சியும் கூட அவ்வப்போது அச்சிஷ்டதனமுள்ள ஆத்மாவுக்கு அருளப்படுகிறது. எனினும் எந்த விதமான மூடு திரையும் இன்றி ஆன்மா கடவுளை முழுமையாக மீண்டும் அறிந்து கொள்வதற்கு மரணத்தின் மூலம் அது தன் உடலில் இருந்து பிரிக்கப்படும் நேரம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது. தேவ திரவிய அனுமானங்களின் மூலம் தன் சகல பாவங்களுக்கும் முழுமையாக மன்னிப்பு பெற்று அவற்றிற்கு உரிய பரிகாரங்களையும் முழுமையாக நிறைவேற்றிவிட்ட நிலையில் தன் சரீரத்தை விட்டு பிரிந்து நித்தியத்திற்குள் நுழைகிற ஆன்மா மெய்யாகவே பாக்கியம் பெற்றது. மரணம் அதற்கு நித்திய பேரின்பத்தின் வாசலாக இருக்கிறது. இதோ அந்த பரிசுத்தமான மனிதன் இறந்த இடத்திலேயே கிறிஸ்துநாதர் அவனுக்கு காட்சி அளித்து, நம்பிக்கையுள்ள நல்ல ஊழியனே, நீ சொற்ப காரியங்களிலே பிரமாணிக்கமாய் இருந்ததினால் அநேக காரியங்களின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன்.
உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே வா, உலகம் உண்டானது முதல் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள் என்று அவனை வரவேற்பார். அந்த ஆத்துமத்தின் கண்கள் திறக்கப்படும். ஆதியில் இருந்தபடியே அது தன் சர்வேஸ்வரனை மீண்டும் அவர் இருக்கிறபடியே கண்டுகொள்ளும். அந்த காட்சியே அதன் நித்திய பேரின்பமாக இருக்கும். இதோ அந்த ஆன்மாவின் மகா பரிசுத்த திருமாதா மகிழ்ச்சியோடு அதை வரவேற்க சம்மனசுகளின் படை அணிகளோடு இறங்கி வருகிறார்கள். மோட்சத்தின் கதவுகள் திறக்கின்றன. இனி நித்திய காலமும் சர்வேஸ்வரனோடும் தன் மகா பரிசுத்த அன்னையுடனும் அனைத்து தேவ தூதர்கள் புனிதர்களோடும் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்கும்படி இந்த பாக்கியம் பெற்ற ஆன்மா மோட்சத்திற்குள் நுழைகிறது. இதோ மனிதரோடு சர்வேஸ்வரன் வசிக்கும் ஸ்தலம். அவர்களோடு அவர் வாசம் பண்ணுவார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். சர்வேஸ்வரன் தாமே அவர்களுடைய தெய்வமாக அவர்களோடு இருப்பார். சர்வேஸ்வரன் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமே இராது. இனி துக்கமும் அழுகை சத்தமும் துயரமும் கிடையாது. முந்தினவைகள் ஒழிந்து போயின. காட்சியாகமும், அதாவது திருவெளிப்பாடு 21:3-4 வசனங்கள். ஆனால் மரிக்கும் போது பாவ சங்கீர்த்தனம், அவஸ்தை பூசுதல் போன்ற தேவ திரவிய அனுமானங்களால் சாவான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவ இஷ்டப்பிரசாத நிலையில் இருந்தாலும் இன்னமும் தன் பாவங்களுக்காக முழுமையாக பரிகாரம் செய்யாத ஆன்மா தனது தெய்வீக நடுவராகிய இயேசு கிறிஸ்துநாதரால் உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறது. தன் பாவங்களுக்கு முழுமையாக உத்தரித்து முழுமையாக பரிகாரம் செய்யும் வரைக்கும் அது கடவுளை காண முடியாததாக இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாத எதுவும் கடவுளின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்பதுதான் இதன் காரணம். மகா கொடூரமான உத்தரிக்கிற நெருப்பின் வேதனையையும் தாண்டி கடவுளை காண வேண்டும் என்ற அந்த ஆன்மாவின் துடிப்பும் வேதனையுமே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அதன் மிகப்பெரிய வாதையாக இருக்கிறது. ஆனால் தன் சாவான பாவங்களுக்கு தேவ திரவிய அனுமானங்களின் மூலம் இன்னும் மன்னிப்பு பெறாத நிலையில் மரிக்கிற மனிதனின் நிலை எவ்வளவு பயங்கரத்திற்குரியது, எவ்வளவு அவலமானது. அவனுடைய உடலில் இருந்து ஆன்மா பிரிந்த அதே கணத்தில், அதே இடத்தில் அவனுடைய நித்திய நடுவர் அவனுக்கு தோன்றுகிறார். இந்த ஆத்துமத்தின் கண்களும் திறக்கப்படுகின்றன. இந்த கணத்தில் தன்னை ஈன்றெடுத்தவரும் தனது இறுதி கதியுமான சர்வேஸ்வரனை அந்த ஈன ஆன்மா மீண்டும் கண்டுகொள்கிறது. ஆனால் இதோ அதன் முன்பாக இருக்கிற இந்த தெய்வீக நடுவரின் காட்சியோ அதனால் தாங்க இயலாததாக இருக்கிறது. எந்த பயங்கரமுள்ள சர்வேஸ்வரனுடைய பிரசன்னம் இஸ்ராயேலின் பாளையத்தில் இருந்த லட்சக்கணக்கான மக்களை நடுநடுங்க செய்ததோ. யாதிராகமம் 19:16. யாருடைய தெய்வீக பிரசன்னத்தால் மக்கள் அனைவரும் குரல்களையும் சுடர் ஒளிகளையும் எக்காலத்தின் ஒலியையும் புகைந்து கொண்டிருந்த சீனாய் மலையையும் தரிசித்து அச்சமுற்று திடுக்கிட்டு மோய்சனை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேச வேண்டாம், பேசினால் உயிர் போய்விடும் என்றார்களோ. யாதிராகமம் 20:18-19 வசனங்கள். அந்த வல்லமை மிக்க பாவத்தை வெறுத்து பகைக்கிற எரிச்சலுள்ள தேவனுக்கு முன்பாக இதோ இந்த ஆன்மா தன்னந்தனியாக நிற்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இதை நினைவில் கொள்ளட்டும். இந்த நிலையிலிருந்து தப்ப எவனாலும் முடியாது. நீ மரிக்கும் போது உன் ஆன்மாவில் சாவான பாவக்கரை இருக்குமானால் இந்த நேதியுள்ள சர்வேஸ்வரனுக்கு முன்பாக நீயும் தன்னந்தனியாக நிற்க வேண்டி இருப்பது உனக்கு எப்பேற்பட்ட பயங்கரமாக இருக்கும். இதோ அவர் தீர்ப்பிடுகிறார். சபிக்கப்பட்டவனே, என்னை விட்டகன்று பசாசுக்கும் அதன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போ. பிரயோஜனமற்ற இந்த ஊழியனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மத்தேயு 25:41 மற்றும் 30 வசனங்கள். பாவி இந்த பயங்கரமுள்ள தீர்ப்பை கேட்டு நடுங்குகிறான், பதைத்து துடிக்கிறான். எப்படியாவது இந்த தீர்ப்பு மாற்றப்படலாகாதா என்று தவித்து சோர்ந்து போகிறான். இதோ
இந்த தீர்ப்புக்காகவே காத்து கொண்டிருந்த பசாசுகள் நெருப்பாலான சங்கிலிகளால் அவனை பிணைத்து இழுத்து கொண்டு நரகத்தினுள் போய் விழுகின்றன. எல்லாம் முடிந்து போயிற்று. நரகத்தின் எல்லாவித துன்பங்களும் நிறைந்திருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் அவை எல்லாவற்றிலும் மிக கொடூரமானது இனி நித்தியத்திற்கும் கடவுளை இழந்து போனேனே என்கிற ஆத்துமத்தின் வேதனை தான். சமீப காலங்களில் அடிக்கடி செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி செய்திகளிலும் நாம் காணும் ஒரு செய்தியை நினைத்துக் கொள்ளுங்கள். சிறு குழந்தைகள் தண்ணீருக்காக தோண்டப்பட்ட ஒடுக்கமான போர்வெல் குழிகளுக்குள் விழுந்து சிக்கிக்கொண்டு இறந்து போகிறார்கள். 100 அடி ஆழத்தில் சிக்கிக்கொண்டு இன்னும் உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையின் மனநிலையை சிந்தித்து பாருங்கள். அவன் தன்னை பெற்றவளின் கதகதப்புள்ள மடியை நினைக்கிறான். அன்பும் கதகதப்பும் நிறைந்த அவளுடைய அரவணைப்பை நினைக்கிறான். அவளிடம் எப்படியாவது போய் சேர்ந்து விட துடிக்கிறான். ஆனால் அது அவனால் முடியாது. மிக கொடூரமான வேதனை தான் இது. ஆனால் கடவுளை இழந்து அவருக்காக நித்திய காலமும் ஏங்கிக் கொண்டே இருக்க போகிற ஆத்துமத்தின் வேதனை, துன்ப துயரத்திற்கு முன்பாக இந்த குழந்தையின் வேதனை ஒன்றுமே இல்லை எனலாம். அச்சிஸ்டர் சாமிநாதர் சபையின் அதிபராய் இருந்த முத்திப்பேறு பெற்ற ஜோர்டான் என்பவர் ஒரு முறை ஒரு மனிதனை பிடித்திருந்த சாத்தானிடம் கடவுளுடைய காட்சியை பெற அனுமதிக்கப்படுவதற்கு நீ எதை தருவதற்கு ஆயத்தமாயிருப்பாய் என்று கேட்டபோது சாத்தான் இப்படி பதில் சொன்னான். கூரிய முனைகளும் ஆணிகளும் ஊசிகளும் வெளிப்புறத்தில் நீட்டிக்கொண்டிருக்கிற ஒரு தூண் பூமியிலிருந்து மோட்சத்திற்கு ஊன்றப்பட்டிருக்குமானால் ஒரு சில வினாடிகள் மட்டுமாவது அந்த தெய்வீக திருமுகத்தின் காட்சியை உற்று நோக்க அனுமதிக்கப்படுவதற்காக இன்றிலிருந்து தீர்வையின் நாள் வரையிலும் அந்த தூணின் மீது மேலும் கீழுமாக இழுத்து செல்லப்பட நான் மகிழ்ச்சியோடு சம்மதிப்பேன். சபிக்கப்பட்ட ஆத்துமத்தின் இந்த பேரிழப்பு எவ்வளவு நிர்பாக்கியமானது! அது அனுபவிக்கிற இந்த கொடூர வேதனையை எந்த நிலையிலும் மனிதரால் புரிந்து கொள்ளவே முடியாது. மனித அறிவுக்கு இது எட்டாது. இதைத்தான் அச்சிஸ்டர் பொனவெந்தூர் நரகத்தில் உள்ள சபிக்கப்பட்டவர்கள் வேறு எதையும் அன்றி எப்போதும் கடவுளை பற்றி மட்டுமே சிந்திக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுவார்கள். இது அவர்களை சொல்லிலடங்காத விதமாக வாதிக்கும். கடவுளை பற்றிய சிந்தனை தரும் வாதையை விட பெரிய வாதை எதுவும் சபிக்கப்பட்ட ஆத்மத்திற்கு இல்லை என்கிறார். ஆம், தன் இறுதி கதியும் சகல நன்மை சுரூபியும் தான் உலகில் இருந்தவரை அளவற்ற விதமாய் தன்னை நேசித்தவரும் தம்மையே முழுமையாக தனக்கு கையளித்தவருமாகிய சர்வேஸ்வரனை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு கணமும் ஆன்மா துடிக்கிறது, தவிக்கிறது, ஏங்கி சோர்ந்து போகிறது. ஆனால் பாவம் கடவுளுக்கும் சபிக்கப்பட்ட ஆன்மாவுக்கும் இடையே ஒரு பெரும் சுவராக நின்று பிரிக்கிறது. கடவுள் அடிக்கடி இந்த சுவரை தாண்டி வருகிறார். நரக அக்கினிக்கு மத்தியிலும் அந்த ஆத்துமத்தை தண்டித்து துன்புறுத்துவதற்காக. ஆனால் ஆத்துமத்தால் இந்த சுவரை இனி ஒருபோதும் தாண்டி வெளியே வர முடியாது. மரணத்திற்கு பிறகும் நரகத்திலும் கூட கடவுள் ஆன்மாவை துன்புறுத்துகிறார் என்ற இந்த வார்த்தைகள் அதீதமானவை என்று தோன்றலாம். ஆனால் அச்சிஸ்டர் டான் போஸ்கோ கண்ட கனவு இது உண்மை என்று நிரூபிக்கிறது. அவர் தனது காவல் சமணசானவரால் ஒரு முறை நரகத்தை காணும்படி கனவில் அழைத்து செல்லப்பட்டார். இப்போது நரகத்தின் வாசலில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இனி அவரை நேரடியாக பேசுவதை கேட்போம். நான் கடும் திகிலோடு ஏறிட்டு பார்த்தபோது தொலைவில் ஒருவன் அந்த சரிவான சாலையில் கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் வந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். அவன் மீது வைத்த கண்ணை எடுக்காமலே அவன் யார் என்று அடையாளம் காண முயன்றேன். அவன் அருகில் வந்தபோது அவன் என் விடுதியில் உள்ள சிறுவர்களில் ஒருவன் தான் என்று நான் கண்டுகொண்டேன். கலைந்திருந்த அவனுடைய தலைமுடியின் ஒரு பகுதி அவன் தலை மீது குத்திட்டு நிற்க, மறுபகுதி காற்றின் பின்பக்கமாக தள்ளப்பட்டது. தண்ணீரில் விழுந்து மிதக்கும் முயற்சியில் தண்ணீரில் தன் கைகளை அடித்துக் கொள்ளுகிற ஒருவனைப் போல அவனுடைய கரங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவனால் நிற்க முடியவில்லை.
நீட்டிக்கொண்டிருந்த கற்களில் கால் இடறியதால் அவன் தொடர்ந்து இன்னும் வேகமாக விழுந்து எழுந்து கொண்டிருந்தான். நாம் அவனுக்கு உதவி செய்வோம், அவனை தடுத்து நிறுத்துவோம் என்று நான் கத்தினேன். ஒரு வீண் முயற்சியாக அவனை தடுக்க என் கரங்களை நீட்டவும் செய்தேன். அவனை விட்டுவிடும் என்று என் வழிகாட்டி பதில் சொன்னார். ஏன் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் பதில் அளிக்கும் விதமாக, கடவுளின் பழி தீர்த்தல் எவ்வளவு பயங்கரம் உள்ளது என்று உமக்கு தெரியாதா? அவரது நீதியுள்ள கடுஞ்சினத்தில் இருந்து தப்பியோடி கொண்டிருப்பவனை உம்மால் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்று நினைக்கிறீரா என்று கேட்டார். இதனிடையே அந்த சிறுவன் கடவுளின் கடுங்கோபம் தன்னை இன்னும் துரத்தி கொண்டு வருகிறதா என்று பார்க்கும் முயற்சியில் நெருப்பு மயமான தன் பார்வையை பின்னோக்கி திருப்பியிருந்தான். அடுத்த கணம் அவன் கால் இடறி கீழே விழுந்து உருண்டு அந்த மலை இடுக்கின் அடிவாரத்திற்கு வந்து தனது ஓட்டத்தில் தான் தஞ்சமடைய வேறு நல்ல இடம் கிடைக்காது என்பது போல அந்த வெண்கல கதவில் வேகமாக மோதினான். அவன் ஏன் கடும் அச்சத்தோடு பின்னோக்கி பார்த்து கொண்டிருந்தான் என்று நான் கேட்டேன். தூதர் மறுமொழியாக, ஏனெனில் கடவுளின் கடுங்கோபம் நரகத்தின் வாசல்களையும் ஊடுருவி அவனை சென்றடைந்து நரக நெருப்பிலின் மத்தியிலும் கூட அவனை சித்திரவதை செய்யும் என்று கூறினார். சிறுவன் கதவில் மோதியதும் அது பெரும் கர்ஜனையோடு வேகமாக திறக்க அடுத்தடுத்து உள்ளே இருந்த 1000 கதவுகள் காதை செவிடாக்கும் இடியோசையுடன் திறந்தன. கண்ணுக்கு தெரியாத மிகுந்த வன்மையுள்ள எதிர்க்கப்பட முடியாத கடும் சூறாவளியால் வீசி எறியப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பொருளால் தாக்கப்பட்டது போல் அவை திறந்தன. ஒன்றுக்கு பின் ஒன்றாக கணிசமான தூரத்தில் இருந்த இந்த வெண்கல கதவுகள் ஒரு கணம் மட்டுமே திறந்திருக்க அந்த இடைவெளியில் வெகு தூரத்தில் தீச்சூளையைப் போல ஒன்றை கண்டேன். சிறுவன் அதனுள் விழுந்தவுடன் அதிலிருந்து நெருப்பு பந்துகள் தெரிப்பதையும் நான் கண்டேன். எவ்வளவு வேகமாக அவை திறந்தனவோ அவ்வளவு வேகமாக அவை மூடிக்கொண்டன. ஆதாரம் 40 Dreams of St. Don Bosco, compiled and edited by Father J. Bacchiarello, SDB. மிருகத்தையும் அதன் உருவத்தையும் நமஸ்கரித்து தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்பவன் எவனோ அவன் சர்வேஸ்வரனுடைய கோப ஆக்கினையின் பாத்திரத்தில் ஒரு கலப்புமின்றி வார்க்கப்பட்ட அவரது கோபாக்கினையாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் செம்மறிப்புருவையானவருக்கு முன்பாகவும் அக்கினியிலும் கந்தகத்திலும் உபாதிக்கப்படுவான் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். காட்சியாகமம் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நாம் நமது காரியத்தை அதியுக்கிரமான கோபத்தோடு நிறைவேற்றுவோம். நம் கண் கிருபையின்றி பார்க்க நாம் அவர்கள் மீது இரக்கமற்றிருப்போம் என்று கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வாயிலாக எச்சரிக்கிறார். எசேக்கியேல் ஆகமம் 8:18. உங்களில் எவன் விழுங்கும் அக்கினியோடு வசிக்க கூடும்? உங்களில் எவன் நித்திய தீச்சுவாலையில் வாசம் செய்வான் என்று இசையாஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் கேட்கிறார். இசையாஸ் 33:14. சகலராலும் கைவிடப்பட்டு நீ அறியாத நாட்டில் உன் எதிரிகளுக்கு உன்னை அடிமையாக்குவோம். ஏனெனில் நமது கோப ஆக்கினையை மூட்டினாய், அது என்றென்றும் மூண்டெறியும் என்று ஆண்டவர் சபிக்கப்பட்ட ஆன்மாவை நோக்கி கூறுகிறார். எரேமியா ஆகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கரேர் என்று மரண இருள் சூழ்ந்ததும் துரதிருஷ்டமானதும் மிகவும் இருண்டதும் சாவின் நிழல் சூழ்ந்ததும் அலங்கோலம் நிறைந்ததும் நித்திய பயங்கரம் குடிகொண்டுள்ளதுமாகிய தேசம். அந்த தேசத்திற்கு நான் போனால் இனி திரும்பி வர மாட்டேன் என்று யோபு கூறுகிறார். 10ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். தண்ணீரில் வாழும் மீன் அந்த தண்ணீரையே தன்னுடைய உயிரின் ஆதாரமாக கொண்டிருக்கிறது. அதிலிருந்துதான் தனக்கு தேவையான பிராண வாயுவை அது பெற்றுக்கொள்ளுகிறது. நீர் தாவரங்களில் இருந்தும் நீரில் வாழும் பிற உயிர்களில் இருந்தும் தனக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ளுகிறது. அதன் மேலும் அதன் கீழும் வலமும் இடமும் முன்னும் பின்னும் தண்ணீர் தான் அதை சூழ்ந்து இருக்கிறது. இப்படி தண்ணீரில் இருக்கும் வரை அந்த மீன் அதன் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை.
ஆனால் அது நீரிலிருந்து எடுக்கப்பட்டு கரையில் உள்ள மணலில் விழுந்து துடிக்கும் போதுதான் தண்ணீர் இல்லாமல் ஆனால் அது நீரிலிருந்து எடுக்கப்பட்டு கரையில் உள்ள மணலில் விழுந்து துடிக்கும் போதுதான் தண்ணீரின்றி தன்னால் வாழ முடியாது என்பதை அது உணர்கிறது. எப்படியாவது மறுபடியும் தண்ணீருக்குள் போய்விட விரும்புகிறது. அது முடியாத போது அது தன் உயிரை இழந்து போகிறது. ஆத்துமத்தின் காரியத்திலும் இதுதான் நிகழ்கிறது. சகலமும் ஆண்டவராலும் அவரை கொண்டும் அவரிலும் உண்டாயிருக்கிறது என்று அச்சிஸ்டர் சின்னப்பர் கூறுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நாம் இருப்பதும் இயங்குவதும் ஜீவிப்பதும் அவரிலேதான். சூரிய ஒளியின் பிரசன்னத்திலிருந்து பூமி ஒருபோதும் விலக முடியாதது போல ஆத்துமம் கடவுளின் பிரசன்னத்திலிருந்து ஒருபோதும் விலக முடியாது. அது அவரையே தன் தொடக்கமாகவும் இறுதி கதியாகவும் கொண்டுள்ளது. அவராலேயே சுவாசிக்கிறது, அவராலேயே ஜீவிக்கிறது. எனினும் பரிதாபத்திற்குரிய முறையில் மனிதன் இந்த மாபெரும் உண்மையை பெரும்பாலும் நினைப்பதில்லை. மீனானது நீரில் இருந்து விளக்கப்படுவது போல சாவான பாவத்தோடு மரித்து நரகத்திற்கு தீர்வையிடப்படுகிற ஒரு ஆத்துமம் ஒரு விதத்தில் தேவ பிரசன்னத்திலிருந்து விளக்கப்படுகிறது என்று சொல்லலாம். சுடுமண்ணில் கிடக்கும் மீன் அந்த சூட்டின் வேதனையை விட பிராண வாயு விளக்கப்பட்ட வேதனையை அதிகமாக உணர்வது போல கொடிய நெருப்புக்கு மத்தியிலும் ஆத்துமம் தான் இழந்து போன கடவுளின் பிரசன்னத்திற்காகவே அதிகமாக ஏங்கி தவித்து சோர்ந்து போகிறது. எப்படியாவது தன் ஏக கதியாக இருந்த அவரை அடைய துடிக்கிறது. ஆனால் அந்தோ பரிதாபம்! நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஆத்துமத்தின் பாவமானது அதற்கும் சர்வேஸ்வரனுக்கும் நடுவில் கடக்கப்பட முடியாத ஒரு பெருஞ்சுவராக நின்று அதை அவரிடமிருந்து பிரித்து விடுகிறது. உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே ஒரு பெரும் பாதாளம் ஸ்திரமாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் இங்கே இருந்து அங்கே வரவும், அங்கே இருந்து இங்கே வரவும் மனது இருந்தாலும் முடியாததாய் இருக்கிறது என்று ஆபிரகாம் சொல்வது பாவமாகிய இந்த பாதாளத்தை பற்றித்தான். லூகாஸ் 16:26. தமது தியானங்களின் தொகுப்பில் அச்சிஸ்டர் கேன்டர்பரி ஆன்சர்ன் தீர்ப்புக்காக தெய்வீக நடுவரின் முன்பாக நிற்கிற ஒரு பாவியின் வாய்மொழியாக கூறுவதை கேளுங்கள். சபிக்கப்பட்டவன், நான் சபிக்கப்பட்டவன். யாருக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன்? நான் கடவுளையே அவசங்கை செய்து விட்டேன். சர்வ வல்லவரின் கடும் கோபத்தை தூண்டினேன். நீச பாவியாகிய நான் என்ன செய்து விட்டேன்? யாருக்கு எதிராக நான் இதை செய்தேன்? எவ்வளவு கொடுமையான முறையில் இதை செய்திருக்கிறேன்! ஐயோ ஐயோ! சர்வ வல்லவரின் கடுஞ்சினமே, என் மீது விழாதே. உன்னை நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? உன் பாரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய எதுவும் என்னில் இல்லையே. இங்கே பாவங்கள் குற்றஞ்சாட்டுகின்றன, அங்கே நீதியோ அகோரமாயிருக்கிறது. கீழே நரகம் என்னை விழுங்க தன் வாயை அகல திறந்திருக்கிறது. மேலேயோ கோபமுள்ள நித்திய நடுவர் இருக்கிறார். எனக்குள் சுட்டெரிக்கிற மனசாட்சி இருக்கிறது. என்னை சுற்றிலுமோ நெருப்பாய் தகிக்கிற பிரபஞ்சம் இருக்கிறது. இப்படி சிக்கிக் கொண்டிருக்கிற பாவி எங்கே பறந்தோடி போவான்? இறுக கட்டப்பட்டிருக்கிற நான் எங்கே பதுங்கி ஒழிந்து கொள்வேன்? எப்படி என் முகத்தை மறைத்துக் கொள்வேன்? ஒளிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. வெளிக்கு தோன்றுவதோ தாங்க முடியாததாய் இருக்கிறது. நான் ஏங்கி தேடுவது எங்கேயும் காணப்படவில்லை. நான் அருவருக்கிற காரியமோ எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இனி என்ன ஆகும்? பயங்கரத்திற்குரிய இந்த உன்னத தேவனின் கரங்களில் இருந்து என்னை விடுவிப்பவன் யார் என்று சொல்லி முடிக்கிறார் அவர். மெடிடேஷன்ஸ் ஆஃப் செயின்ட் ஆன்சர்ன் ஆஃப் கேன்டர்பரி. நரகத்தின் இந்த குறிப்பிட்ட வேதனை பற்றி நம் ஆண்டவரே அச்சிஸ்டர் சியானா கத்தர்னமாளுக்கு கூறிய வார்த்தைகளை கேளுங்கள். நரக வேதனைகளில் முதன்மையானது என் காட்சி தங்களுக்கு மறுக்கப்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பதாகும். இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கிறது என்றால், அவர்களுக்கு நான் 2 வாய்ப்புகள் தருவதாக கற்பனை செய்து கொள். ஒன்றில் அவர்கள் நரகத்தின் எல்லா வகையான கொடிய வேதனைகளுக்கும் மத்தியில் என்னை எப்போதும் தரிசிக்கலாம். அல்லது
அவர்கள் வேறு எந்த விதமான நரக வேதனைகளும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவ காட்சி அவர்களுக்கு கிடைக்காது. இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்து கொள்ளும்படி நான் அவர்களுக்கு வாய்ப்பு தருவேன் என்றால் மிக உறுதியாக அவர்கள் இந்த முதலாவது வாய்ப்பை தான் தேர்ந்து கொள்வார்கள். இறுதி வரை இந்த கொடூர வாதையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் ஆத்துமம் மெய்யாகவே பாக்கியம் பெற்றது. கிறிஸ்தவனே, பரலோக ராஜ்யத்தில் உன் தேவனாகிய ஆண்டவரோடும் உன் மாதாவோடும் சகல சம்மனசுக்கள் அச்சிஷ்டவர்களோடும் நித்திய காலம் நீ பேரின்ப பாக்கியம் அனுபவிப்பதற்காகவே இவ்வுலகத்தில் விடப்பட்டிருக்கிறாய். இதுவே கடவுளின் சித்தம். ஆனால் நீ உன் சித்தப்படி வாழ்ந்து நரகத்தில் உன்னையே வீழ்த்திக் கொள்வாய் என்றால் அதற்குரிய குற்றவாளி நீ மட்டுமே.